களப்பூரா மண்முனையின் பெயர் சுரக்க மதுரை மரச்சோலை எங்கும் குளிரள்ளி நிழல் கொடுக்க துட்டமனம் கொண்டவர்கள் தூயவராய் திருந்தி வாழத் துணையாக வந்த வந்து மக்கள் வாழ்வை வளப்படுத்தும் அற்புத சக்தி பெற்றனர் சிங்கவையவரின் தாழ்வணிந்தோ வாழ்தலை தந்தியமையாயுவரை காப்பாயப்பா. விற்பனர்கள் நாங்கள் அல்ல விவசாயம் செய்து வாழும் வேளாண்மைக்காரரமை ரட்சிப்பாயே. சுமைபாரத்தோடு வரும் அடியாரெல்லாம் சுமை இறக்கி சற்று நேரம் முந்தலத்தில் குடை விரித்து வளர்ந்திருக்கும் மதுரை மரப்புளி நிழலில் இழைப்பாரில் போவதுண்டு. இமைவிழியை காப்பது போல் எந்நாடும் மெம்மை காக்கும் ஈசனவர் மறுவடிவே வாவா ஐயா. துணையமக்கு உன் போல யாரும் இல்லை, துதிக்கின்றோம் எமையாண்டு ரட்சிப்பாயே. பாச்சூடி துதித்து பாடும் ஏராளம் பக்தர்களின் குரலை கேட்டோம் இசையொலிக்கும் மத்தளத்தின் சத்தத்தோடு. ஆடிவரும் காவடிகள் ஆட்டம் கண்டோம், ஆடிவரும் மயிலினத்தின் நெளிலும் பார்த்தோம். தீராத நோய் தீர்க்கும் கருணை கொண்ட நின் அழகை நாம் காண வருவாயப்பா. அரசியவள் வாழ்ந்த காலம் உருவான உன் கோவில் வாசல் வந்தால் உள்ளமெல்லாம் பக்தி வெள்ளம் பாயுதையா. உருவேறி உடம்பெல்லாம் நடுங்குதையா. வளமான நாடிது போல் மக்கள் வாழ்வும் வளம் காண வேண்டும் என இறஞ்சுகின்றோம். உளமாற எமக்கருள சினத்தை போக்கி ஓடி வந்து எமையாண்டு ரட்சிப்பாயே. சினம் போக்க நரசிங்க வைரவராய் அவதாரம் எடுத்து வந்த அகிலமாலும் ஈஸ்வரரே எமதூரா மண்முனையில் இருந்தருள வந்தீரென்று எண்ண உடல் சிலிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. அமைதி பெற்று எம் நாடு ஆண்டாண்டு காலமெல்லாம் அழகு கண்டு செழிப்புடனே மக்கள் வாழ உமதடியை போற்றுகின்றோம் ஓடி வாவா. உன்னருளால் மண்முனையை செழிக்கச் செய்வாய். தலைப்பாகை தரித்தபடி தங்க நிறமேனியுடன் தரிசனம் கொடுத்ததாக பலகடியார் சொன்னதுமே நிலை குலைந்து போனோம் நாம். நிச்சயமாயங்களுக்கும் நீ காட்சி தருவாய் என நம்புகின்றோம். அலைவாயும் ஆசை நெஞ்சை அடக்கி நீ உன்னுடைய அழகான தரிசனத்தை எமக்கு காட்டு. உலகாடும் நரசிங்க வைரவரே சுவாமி இந்த உற்சவத்தில் வந்தாச்சும் அருள் செய்வாயே. உறவுகளை வீட்டில் விட்டு இரவெல்லாம் வயல்வெளியில் உழைக்கின்ற விவசாய கூட்டமெல்லாம் கடவுள் என்று உன்னை நம்பித்தானே அந்த காட்டினிலே வயல் செய்து களைத்திருப்பார். அதுவேளை அவர் வீட்டில் மனைவி மக்கள் ஆறுதலாய் கண்ணையர காவல் காத்து ஒரு தீங்கும் நேராமல் உதவி செய்யும். உன் போன்ற ஒரு தெய்வம் எமக்காரையா. வடக்கு வாசல் பக்கமாக வந்து வீசும் குளிர்காற்றில் வாடாத தளிர்கொடிகள் அசைந்து ஆடும். நடந்து வரும் அடியார்கள் வழி தவறி போய்விடாமல் நல்ல வழி காட்டி விட்டு மறைந்து கொள்வாய். விடங்கொண்ட சத்தங்கள் பேபசாசி விலங்குகளில் இருந்தவரை காத்தருடும். விடமுண்ட முக்கண்ணன் அவதாரமே எங்கள் ஐயா. வைரவரே எமை காத்து
ரட்சிப்பாயே. கோயிலதன் வளாகத்தின் அருகே உள்ள குளத்தடி பிள்ளையார் அமர்ந்திருக்கும் கோயிலின் எல்லையிலே பிரியங்கிரி காளி, காடேறி நாககாளி, நாகமாரி, நாகவேச்சி, வீரம்மா காளி, நரசிங்க காளி, அக்கினிவிழம் காளியுடன் துரோபதையும் பரிபாலன தெய்வங்களுமாய் வீட்டிருக்க பத்தாசி முறைப்படியே சடங்குகளை விமரிசையாக செய்து உன்னை மதிப்பார் மக்கள். மதுரமரக்கிளைகளிலே குருவி கொக்கும் மைனாக்கள் வந்திருந்து இரவில் தங்கி அதிகாலை எழுந்து இசை எழுப்பும் சத்தம் மயலெல்லாம் கேட்க மனம் குதூகலிக்கும். முதலையெல்லாம் குளத்தினிலே மூச்சை விட்டு முஸ்பாத்தி பார்த்திருக்கும் இவரை தானும் இதுவரையில் பிடித்ததில்லை எல்லாமங்கள். வைரவரின் அருளன்றே மகிழ்வோம் ஐயா. விவசாயம் செய்திடுவோர் விளைந்த நெல்லை வண்டிகளில் மூடைகளாய் ஏற்றி வந்து தவறாத உணக்களித்து பக்தியோடு தங்கள் மனம் குளிர்ந்திடவே போவார் ஐயா. இவரெல்லாம் நேர்த்தி வைத்தே தம் கடனை எத்தனையோ வருஷமாக செய்யும் போது அவர் மனையால் பெற்ற மக்கள் உறவு எல்லாம் ஆயுள் வரை துன்பமின்றி வாழச் செய்வார். தீராத நோய்வினியை தீர்க்க வேண்டும், தெருவெல்லாம் உன்னாமம் கேட்க வேண்டும், மாறாமல் செய்த வில்லி சூனியங்கள் மருந்தின்றி உன்னருளால் போக்க வேண்டும்.